ஹாய் காய்ஸ், இது வாரணாசி vlog டே 2. எந்த விதமான vlog ப்ராப்பராக நான் எடுக்கல, நிறைய வீடியோஸ் மட்டும் தான் எடுத்தேன். அதனால் வாய்ஸ் ஓவரை தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எங்கே போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் பேரியல் கிரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம், காலியலி. ஸோ இந்த பேரியல் கிரவுண்ட் மெயின் கிரவுண்ட் கிடையாது, இது மணிக்கட்கா காட் இல்லை. இருந்தாலும் நம்ம போகக்கூடிய லொக்கேஷனுக்கு போகிற வழியில் நிறைய காட், காலியலி மக்களுடைய நடமாட்டம், போட், இந்த மாதிரிலாம் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆசி காட் போகிறோம் ஃபார் கங்கா ஆர்த்தி. ஸோ கங்கா ஆர்த்தியை நிறையா பேர் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா வைரல் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. நானும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். இப்போ முதல் தடவையாக பார்க்க போகிறேன். என் கூட பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. ஏற்கனவே பார்த்தவங்க இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ரிலீவ் பண்ணலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஹியர் வி கோ. ஆல்ரைட், ஸோ அந்த ப்ரேயர்ஸ் அப்போ எதுவுமே இன்ட்ராப்ட் பண்ணலை. நம்ம வந்து ப்ரேயரெல்லாம் முடிச்சுட்டு கங்கா ஆர்த்தி காலையில் ஆசி காட்டில் முடிச்சுட்டு இப்படி தான் வியூ இருக்காங்க. அடுத்தது போட் எடுத்துகிட்டு நம்ம முக்கியமான 2 கோயிலுக்கு போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா காசி விஸ்வநாத் கோயில் மற்றும் காலபைரவர் கோயில். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் வாரணாசி அப்போ தான் அந்த சன்ரைஸுக்கும் அந்த ஏர்லி மார்னிங் வைப்ஸுக்கும் பயங்கர கோலாகரம் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சுன்னு நான் சொல்கிறத விட நீங்களே ப்ளாக்கில் பாருங்கள். பில்டிங்ஸாக இருக்கட்டும், மியூரல்ஸாக இருக்கட்டும், ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், அங்கே கோயிலுக்கு வந்த மக்களாக இருக்கட்டும், மணிக்கட்காவை வந்து ஒரு தூரத்துலையும் பார்த்ததாக இருக்கட்டும், இல்லை இப்போ கோயிலுக்கு போகிற ஜேர்னியாக இருக்கட்டும், எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். காசி காட்லேருந்து போட் ரைடு எடுத்து ஒரு குறிப்பிட்ட காட்டில் வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ ரீகால் பண்ண முடியல. ஆனால் காசி விஸ்வநாத்க்கு எங்களோட பயணம் தொடங்கிடுச்சு. கோயிலுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருந்தாலும் ஒரு சில என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகணும் அப்படின்னு எங்களோட டூர் கைட் பண்ணனால நாங்கள் அவரோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கதவு வழியாக போகலான்னு சொல்லிட்டு தான் பயணம் எடுத்தோம். கோயிலுக்குள்ளே போகிறப்ப கண்டிப்பாக ஃபோன் கொண்டு போக முடியாது, சில பேர் எதுவும் கொண்டு போக முடியாது, பேக் எதுவுமே கொண்டு போக முடியாது. அதனால் கோயிலுக்குள்ளே எந்த ஒரு புத்தகம் எடுக்க முடியல. கட் பண்ணி நம்ம அடுத்த கோயிலோட ஜெர்னிக்கு போயிடுவோம். ஸோ மறுபடியும் ஒரு போட் ரைட் எடுத்துகிட்டு நம்ம டீமோடி காசி விஸ்வநாதரோட கோயில் ஆசீர்வாதத்தோடு நம்ம வந்து காலபைரவர் கோயிலுக்கு தான் போனோம். நிறைய பேர் சொல்லுவாங்க காலபைரவர் கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு. பட் அதில் எந்த விதமான ஒரு இஷ்யூவும் கிடையாது. எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் போனால் ரொம்ப முக்கியமானது உங்களோட இன்டென்ஷன் மட்டும்தான். ஸோ எஸ் யூ கேன் சி மணிக்கட்கா காட். இது வந்து போகிறப்ப ஏற்கனவே சில பாடிஸ் பேர்ன் பண்ணி போக மட்டும்தான் நமக்கு தெரியுது. நம்ம ஜேர்னி காலபைரவர் கோயிலுக்கு கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அண்ட் போகிற வழியில் அமேசிங்கான பில்டிங், அதில் முக்கியமாக வந்து ஒரு படி இருந்துச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இதோ வந்தோம். இந்த படியை ஏறி மேலே வரத்துக்குள்ளார போதும் நினச்சி. பட் மறுபடியும் எங்களோட ஜேர்னி அங்கே இருக்கிறப்ப அந்த அசதி வழி எதுவும் தெரியல. கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலுமே எல்லாத்தையும் பார்த்து ஒரு வழியாக காலபைரவர் கோயிலையும் பார்த்தாச்சு. ஹோட்டல் போகிற வழியில் மறுபடியும் மணிக்கட்கா காட் அதை பார்க்குறப்ப இந்த தடவை பேர்னிங் பாடிஸ் இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் நியரில் பார்த்து அந்த கண்டம்ப்ளேஷனோடைய ஹோட்டலுக்கு வந்து நம்ம சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் ப்ளாக்கே பண்ணேன். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே 2. காலையிலே வந்து நாங்கள் 4 மணிக்கெல்லாம் எங்கி 2 கோயிலுக்கு போயிட்டோம். இந்த கோயிலெலாம் நீங்கள் தனியாக வந்து இங்கே
அதான் சொன்னேன், கொடுப்பனை எப்படின்னு சொல்ல தெரில. அதனால தான் நான் வந்தோடனே இந்த வீடியோ நான் பண்ணுறேன் பிஃபோர் ஐ ஈவன் கெட் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து காசி விஸ்வநாதர் கோயில், அந்த கோயிலையும் சரி, அதுக்கப்புறம் வந்து காலபைரவர் கோயில், இந்த 2 கோயிலுக்குமே வந்து நாங்கள் ரொம்ப ஈஸியாக நடந்தோம்னா காட்டில் ட்ராவல் பண்ண, போட் ட்ராவல் பண்ணி அந்த பர்டிகுலர் காட்ஸில் போய் நின்று அங்கேருந்து வாக்கிங் கம்மிங் பேக் டுக் த போட் வென்ட் டு another காட். அங்கேருந்து காலபைரவர் கோயில் போயிட்டு திரும்பி வந்து போட் எடுத்து திரும்பி நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பியூட்டி என்னென்னா, நம்ம நார்மலாக இந்த இடத்துக்கு பார்க்க வரோம், ஒரு வேண்டுதல் வச்சு வரோம், இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் க்யூ அவ்வளோ நேரமாக நிற்கிது. பட் இந்த ட்ரெயின் மூலிமா ரொம்ப அழகாகவே ஸ்மூத்தாக நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் கொடுப்பேன். அகெயின் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வரேன். ஒரே சமயத்தில் ஒரே நாளில், அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே முடியறதுக்குள்ளார 2 கோயிலையும் பார்த்து வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ விஸ்வநாதர் கோயிலில் வந்துட்டு உள்ள ஃபோன் கொண்டு போக முடியாது. ஃபோன் லாக்கர்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து வெளியில் கோயிலுக்கு வெளியிலே நிறையா லாக்கர்ஸ் கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் வச்சுட்டு நாங்கள் வந்து பிரசாதம் வாங்கிட்டு தான் போனோம். பிரசாதம் ஆப்ஷனல். அது வந்து 250 rupees 350 rupees. இது நாங்கள் இப்போ போனப்போ, ஸோ நீங்கள் போகிறப்ப ப்ரைஸஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட், சில்பர்ஸ் ஆர் நாட் அலவுட். நீங்கள் கேஷ் இதெல்லாம் மட்டும் தான் கொண்டு போய்க்கலாம். அந்த கோயில் போய்ட்டு நாங்கள் வந்துட்டோம். ஃபுட்டேஜஸ் இன்னும் எடுக்க முடியல. கோயிலுக்கு வெளியே எடுத்த கொஞ்சம் பிக்சர்ஸ், ஸ்ட்ரீட்டில் எடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி. அது முடிஞ்சு காலபைரவர் கோயிலுக்கு போய் சேம் திங், ஃபோன்லாம் நாட் அலவுட். ஸ்லிப்பரும் வெளியில் நீங்கள் கழட்டி வச்சு போனோம். பட் அஃப்கோர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு டூர் ஓடி பண்ணிங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. அங்கே உள்ளுக்கு போயிட்டு ஒரு ஸ்னீப் மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன். மேபி நான் இல்லை இது முன்னாடி போடலாம், இல்லை நான் போட்டிருக்க மாட்டேன், இல்லை இந்த வீடியோ முடிஞ்சு அப்புறமா நான் மேபி அது ஸ்னீப் போடலாம். பட் நல்ல ஒரு தரிசனம், போயிட்டு கண்குளிராக அவரை பார்த்தேன். மண்ணுக்குள்ளே ப்ரீஸ் பார்த்துட்டு இந்த துளசி மாலையை எனக்கு மாட்டி விட்டார். ஸோ துளசி மாலையை நேராக காலபைரவர் கழுத்துலேருந்து நேராக எனக்கு வந்து சேர்ந்ததில் புண்ணியம்னு சொல்கிறதா கொடுப்பனேன்னு சொல்கிறதா, இல்லை இவ்வளோ நாள் செஞ்சு இந்த நாட்டில் தான் நீ வரணும்னு எழுதி வச்சுருக்கேன், என்னன்னு சொல்ல தெரில. அது முடிச்சுட்டு கோயில் ஓரத்துலேயே பண்ண ஒரு ப்ரீஸ் கூப்பிட்டு வந்து கழுத்தில் இந்த கருப்பு கயிறு நெகட்டிவிட்டிலாம் வாங்கினோம். அப்புறம் கையில் வந்து இந்த கருப்பு பிரேஸ்லெட் மாதிரி போட்டுவிட்டு 2500 இந்தியன் ருபீஸ் கொடுத்தா சிவன் மனசுக்குள்ள காசு இருந்தது. இருந்தாலும் இல்லை எல்லாம் காசு நான் ஹோட்டலில் விட்டு வந்துட்டேன். இல்லை ஃபோனில் கூட கியூஆர்லாம் அக்செப்ட் பண்ணுவோம், இல்லை அதுவும் இல்லை ஃபோனெல்லாம் விட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல சொல்லி ப்ளஸ் பண்ணி வந்துட்டாரு. ஒரு வேண்டுகோள், டெம்பிளுக்கெலாம் பிடிங்க யாராச்சும் கூப்பிட்றாங்க ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக காசு கொடுக்குற மாதிரி வரும். இல்லைன்னா அவங்க வந்து ஒரு சில கேஸில் சபிப்பாங்கன்னு கூட வந்து இங்கே ஏற்கனவே வந்துட்டு போனவங்க சொல்லி நான் கேட்டேன். என்கிட்ட காசு பரவாயில்ல இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி இருக்கிற காசு பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பட் தரிசனம் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சிச்சு, அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டிக்கெட், இந்த விஐபி தரிசனம் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னால் போய் நல்ல ஆசை தீர கண்குள்ளாக பார்த்து வரணும். கண்டிப்பாக உங்களை ரஷ் பண்ணுவாங்க. பட் மற்றவங்க நார்மலாக அந்த ரஷ்ஷினஸ் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக பார்த்துட்டு போகலாம். 2 பேரும் பார்த்து வந்தாச்சு. அடுத்தது எங்களுடைய மற்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, அது பற்றியான வீடியோஸ். அகெயின் இது என்னுடைய ட்ரிப் வாரணாசி. அதனால் நிறைய விஷயத்தை வந்து நான் வீடியோ பதிவு எடுக்க முடியாது, ஏன்னா ஐ வாண்ட் டு பி ப்ரெசன்ட் அண்ட் பி பார்ட் ஆஃப் இட். பட் எதெல்லாம் முடியும், நான் என்னெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது தான் இந்த வ்ளாக் இருக்கிறது பார்ட் பண்ணால் தான் வரோம் அநேகமாக. ஐ ஹோப் யூ கேஸ் என்ஜாயிங் இட் ஸோ ஃபார். ஏதாவது நீங்கள் வாரணாசிக்கு போயிருக்கீங்க, இல்லை வாரணாசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஏதாச்சும் இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் கேள்விகள் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் என்கிட்ட நீங்கள் நேரடியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஐ எம் நாட் அ ப்ரோ வாரணாசி பர்சன் பிகாஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் இந்தியா ட்ரிப், ஃபர்ஸ்ட் டைம் டு வாரணாசி. பட் I have enough friends here now and also people who have been here multiple times that I got to know. அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், இல்லை எப்படி நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க, எப்படி போனீங்க வந்தீங்க, இல்லை வேறு எந்த மாதிரியான தகவல் வேணும்னாலும் ஐம் ஆன் தட் கேட்குறேன். கைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ரெஸ்ட் பண்ணுறேன். அடுத்த ஈவெண்ட்டுள்ளார சின்னதாக ஒரு தூக்கம் கொடுப்போம். அதிசயமாக வாரணாசியில் ஒரு கேமில் கூட பார்த்தவங்க நம்மளுக்காக சாயங்காலம் ஸ்பெஷல் பூஜை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது எந்த ஒரு இன்ட்ராப்ஷன் இல்லாமல் நீங்களும் பாருங்கள். तटवसी विहंग जल तल कर पशुपतन, निज तटवसी विहंग जल तल कर पशुपतन, कीट जटिल तापस सब सरिस पालिकाई, कीट जटिल तापस सब सरिस पालिकाई, धरा धरेन्द्र
चंद्र नंदिनी विलास बंधु बंधुरत्पुरतिगंत संतति प्रमोदमान मानसे पाकटाक्ष धोरणे निरुद्ध दुधरापदे चिद्दिगंबरे मनु विनोद मेतु वस्तुने भुजंग पिंगल स्फुरत्फण मणि प्रभा कदंब कुंकुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे गंग सिंधुरत्पुरत्तु बुदिके सुरेंद्र नंदिनी कुचाग्र चित्र पत्रक कल्पने प्रशिल्पिनी विलोचनी रतिर्मम नवीन मेघ मंडली निरुद्ध दुर्धरत्पुरत्तु निशीति नितम बद्ध बंध இது வரைக்கும் vlogs-அ பார்த்துட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? எனக்கு கிடைச்ச blessings கண்டிப்பாக உங்களுக்கும் கிடச்சிருக்கோங்க. இந்த பிக்சரில் உள்ள ஒவ்வொருத்தவங்களுமே அவ்வளோ அமேசிங்காக ப்ளஸ் பண்ணாங்க. நிறைய விஷயத்த ஷேர் பண்ணாங்க, நிறைய விஷயத்த கற்றும் கொடுத்தாங்க. வாரணாசியில் டே 2 பார்த்த விஷயமா இருக்கட்டும், பேசின விஷயமா இருக்கட்டும், பழகுனவங்களாக இருக்கட்டும், வால் மியூரல்ஸாக இருக்கட்டும், பில்டிங்ஸாக இருக்கட்டும், அங்கே உள்ள லோக்கல் பீப்புளை பார்த்ததாக இருக்கட்டும், காலையில் அந்த ப்ரேயர்ஸில் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், ரோட் சைடில் இருக்கிற பூ வைக்கிறவங்களும் சரி, இல்லை கோயிலும் சரி. வாரணாசிக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிட்டீங்களா? உங்களோட பெஸ்ட் மெமரிஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். வாரணாசிக்கு போக போகிறீங்களா? நல்லா சாமி கும்பிடுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். வாரணாசி இஸ் நாட் அ டூரிஸ்ட் ஸ்பாட், இட்ஸ் நாட் அ இன்ஸ்டாகிராம் ஸ்பாட். நீங்களே போய் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் ஏன் இந்த வ்ளாகை நான் வாய்ஸ் ஓவரில் பண்ணேன்னு தெரியும். See you in day 3.